உம்முடைய பலிபீடத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய வசனம் என்னும் வெளிச்சம் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதான வேண்டாத காரியங்களை காண்பிக்கவும், பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினால் அவைகள் எங்கள் வாழ்க்கையை விட்டு அகற்றப்படவும், உம்முடைய சமூகத்தில் கூடி வருகிற இந்த நேரங்களில் எங்கள் வாழ்க்கையில் மகத்தான மறுரூப அனுபவங்கள் உண்டாகவும் எங்களை கொண்டு வந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் நாங்கள் கழுவப்படணும், இன்னும் நாங்கள் மறுரூபம் அடையணும், மகிமையின் மேல் மகிமையை காண்கிற அந்த எல்லைக்கு நாங்கள் வரணும்ப்பா. வாழ்நாள் முழுவதும் தரையிலே நாங்கள் சுற்றிட்டு தரையிலே எங்கள் ஓட்டத்தை முடிச்சிடக்கூடாது. வேறு ஒரு மண்டலத்தை எங்களுக்கு வச்சுருக்கிறீங்க, அடுத்த லெவலை எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் வச்சுருக்கிறீங்க. அதை பார்க்காம எங்கள் ஓட்டத்தை நாங்கள் முடிச்சிடவே கூடாது. அதுக்கு தான் இந்த ஆராதனை, அதுக்கு தான் இந்த வசனம், அதுக்கு தான் இந்த பாடல், அதுக்கு தான் நீங்கள் உங்கள் சமூகத்தில் எங்களுக்குள்ளே செய்கிற இந்த ஊழியம் எல்லாம் எங்கள் வாழ்க்கையை அடுத்த மண்டலத்துக்கு நீங்கள் கொண்டு போகிறதுக்கு செய்யும் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காரும். ரோமர் 12:1-2. ரோமர் 12:1-2. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். அதாவது நம்ம ஆராதனை எப்படி இருக்கணும் அதைத்தான் நம்ம சில வாரங்களாக தொடர்றோம். ஆராதனை நம்ம எப்படி இருக்கணும், எப்படிப்பட்ட ஆராதனையை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறாரு, அதைத்தான் நம்ம தியானிச்சிட்ருக்குறோம். ஸோ வந்தவங்களுக்கு தெரியும், நம்ம கண்ணிப்படுவோம். இந்த இடத்துல இந்த வசனத்தை 3 வாரமாக நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். இன்றைக்கும் இதை சில நிமிடம் இந்த வசனத்தில் நம்ம கொஞ்சம் கவனிக்க போகிறோம். தேவன் நாம் செய்ய வேண்டிய புத்தியுள்ள ஆராதனையை குறித்து பேசுகிறார். இந்த ஆராதனை குறித்து பேசுகிறாரு, புத்தியுள்ள ஆராதனை குறித்து பேசுகிறார். பவுல் மூலம் ஆவியானவர் இங்கே வலியுறுத்துவது என்னன்னா, பக்தியுள்ள ஆராதனை அல்ல, புத்தியுள்ள ஆராதனை தான் இங்கே வேதம் வலியுறுத்துது. ஆனால் நம்ம என்ன செஞ்சிட்டோம்னா தலைகீழ புரட்டிட்டோம். இதுக்கு இடம் கொடுக்கறதே கிடையாது. நம்ம எதுக்கு தான் இடம் கொடுக்குறோம்னா பக்திக்கு தான் இடம் கொடுக்குறோம், பக்தி உள்ள ஆராதனைக்கு தான் இடம் கொடுக்குறோம். இந்த வசனத்தில் உள்ள தாற்பயங்களை நம்ம நினைக்கிறதே இல்லை. பாட்டு நல்லா இருக்கணும், நல்லா ஆர்ப்பாட்டமாக இருக்கணும், நல்லா ஆரவாரமாக இருக்கணும். அப்படி ஆராதிச்சு முடித்தோடனே சட்டெல்லாம் தொப்புன்னு வேர்த்து ஊற்றணும். அப்போ தான் நமக்கு ஆராதித்த மாதிரி இருக்கும். நல்ல பக்தி. கவனிங்க, இந்த புத்தியுள்ள ஆராதனையில் 2 காரியம் உண்டாகும்னு இங்கே சொல்கிறார். புத்தி உள்ள ஆராதனை, நம்ம ஆராதிக்கிற ஆராதனை, நீங்களும் நானும் சபையில் கூடி நம்ம ஆராதிக்கிற இந்த ஆராதனை பக்தி உள்ள ஆராதனையா அல்லது புக்தியுள்ள ஆராதனையா? அதுக்காக பக்தி இல்லைங்கிறதுக்கு இல்லை. அப்படி அர்த்தம் என்னன்னா, வெறும் பக்தி மட்டும் அல்ல, பக்தியோடு கூட என்ன இருக்கணுமா, புக்தி இருக்கணும். ஸோ ஆராதனையில் ஒரு பகுதி நமக்கு பக்தி இருக்கு. ஆனால் இங்கே வேதம் வலியுறுத்துது, எப்பா ஒரு பகுதி இருக்குப்பா, இன்னொரு பகுதி எங்கப்பான்றார். இந்த ஒரு பகுதி பக்தி இருந்து அதனுடைய அடுத்த பகுதி புத்தி இல்லைன்னா அதுக்கு பேர் தான் திருப்பி போடாத அப்பம். திருப்பி போடாத அப்பம். திருப்பி போடாத அப்பம் ஆரோக்கியம் கிடையாது, ஆரோக்கியம் கிடையாது. சரியா? அதுதான் இங்க சொல்றாரு. நம்ம ஆராதனை புத்தியுள்ள ஆராதனையா அப்படிங்கிறதுக்கு இந்த வேதத்துல, இந்த வசனத்துல 2 காரியத்தை பவுல் வலியுறுத்துறாரு. ஒண்ணு, புத்தியுள்ள ஆராதனையில இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் இருக்காது. இப்பிரபஞ்சத்துக்கு
ஒத்த வேஷம் இருக்காது. 2, அந்த புத்தியுள்ள ஆராதனை ஒருத்தன் செய்ய 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 அவன் மனசு மறுரூபம் அடைஞ்சுக்கிட்டே இருக்கும். அவன் மனசு அப்படியே மறுரூபத்துக்குள்ள போய்கிட்டே இருக்கும். போன மாசம் மாதிரி அவன் இந்த மாசம் இருக்க மாட்டான். நேற்று மாதிரி அவன் இன்னைக்கு இருக்க மாட்டான். கடந்த வருஷம் மாதிரி அவன் இருக்க மாட்டான். இந்த 2 காரியம் சபைக்குள்ள இருக்கணும். அதுதான் என்ன ஆராதனை? 2 காரியம் என்னன்னது? ஒத்த வேஷம் இருக்கக்கூடாது, மனம் புதிதாகிற அனுபவம் இருக்கணும். வேஷம் போடக்கூடாது, ஆக்டிங் பண்ணக்கூடாது. ஒரிஜினல் தமிழ் சொன்னா ஆக்டிங் பண்ணக்கூடாது, நடிப்பு இருக்கக்கூடாது. சர்ச்சுக்குள்ள ஒருவன் வெளியில இன்னும் ஒருவனா இருக்கக்கூடாது. இடத்துக்கு இடம் பச்சோந்தி மாதிரி நினைச்சக்கூடாது. ஆமா, வேலைக்கு போனா அங்க ஒரு தோற்றம், வீட்டுக்குள்ள இன்னும் ஒரு தோற்றம், ஆலயத்துக்குள்ள இன்னும் வேற ஒரு தோற்றம். இப்படி இருந்தா அவன்கிட்ட பக்தி இருக்கா? அவன் பக்தன். அவன் யாரு? அவன் பக்தன். பக்தர் கூட்டத்தில் இருக்கிறவன். பக்தி இருக்கு, ஆனா தேவன் விரும்புகிற என்ன இல்ல. அவன் ஆராதனை என்ன ஆராதனை? நல்லா கவனிங்க. நான் வெள்ளச்சட்டை போறதுனால நான் என்னையே சொல்லிக்கிறேன், அதுதான் யாரையுமே பாதிக்காது. நான் வெள்ளச்சட்டை போறதுனால அது பேண்டே நான் வெள்ளையா மாத்துறதுனால நான் ஒயிட் அண்ட் ஒயிட்ல வருகிறது. இது என்னதுன்னா பக்தி. இது என்னதுங்க? இப்படி பைபிளை நான் இப்படி தூக்கிட்டு வரேன்ல, இது எதை காட்டுது? பக்தி. அப்படியே பயபக்தி. இது எதை காட்டுது? பக்தி. உள்ள வந்த உடனே அப்படி பெருசா ஒண்ணு போடுறேன் பாருங்க, இது எதை காட்டுது? அடுத்தவனு போடாம தான் சரி. அப்படி முழங்கால நிக்கிறேன் பாருங்க, இது எதை காட்டுது? பக்தி. எல்லாரும் சேர்ந்து பாடுறோம்ல, இது எதை காட்டுது? பக்தி. சோ எல்லாமே பக்தி. இது எல்லாமே நம்ம கிட்ட 100% இருக்கு. பாடுறதுல நம்ம குறையா இல்ல, வெளில போறதுல நம்ம குறையா, நம்மளை மிஞ்சிக்கிற யாருமே இல்ல. சோ பைபிள் அப்படி நெஞ்சில வச்சுட்டு வர்றது குறையா இல்லவே இல்லை. எல்லாமே இருக்கு. சோத்திரம் பண்றதுல எல்லாமே பக்தி எல்லாம் இருக்கு. பாண்டவர் கேட்கிறாரு, ஏப்பா அப்படின்னா ஓ ஆராதனை பக்தியா மட்டும் இருக்கக்கூடாது, புத்தி உள்ள ஆராதனை இருக்கணும்னா நீ ஒத்த வேஷம் போடக்கூடாது. இங்க ஒரு ஆளு வெளியே ஒரு ஆளு இருக்கக்கூடாது. 2வது, உன் மனசு மறுரூபமாகிட்டே இருக்கா. உதாரணமா சொல்றேன், இந்த பட்டாம்பூச்சி வண்ணத்து பூச்சியினுடைய அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு பாருங்க, மறுரூபம் அடைகிற அனுபவம். வண்ணத்து பூச்சி எடுத்த உடனே கலர் கலரான சிறகுகளோடு அது வட்டமிட்டு நல்லா கண்கொள்ளா காட்சியா மாறுறதுக்கு முன்னால அது எப்படி இருக்கும்னா புழு மாதிரி தான் இருக்கும். கூட்டுப்புழு மாதிரி தான், கூட்டுப்புழுக்குள்ள போர் இருக்கும். அதை பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? என்னங்க? அருவருப்பா இருக்கும். ஆனா நீங்க கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா நேத்து இருந்த மாதிரி அது இருக்காது, போன வாரம் இருந்த மாதிரி இருக்காது. ஒரு வாரம் அருவருப்பா இருக்கும், அடுத்த வாரம் அதுக்குள்ள மாற்றம் வந்துகிட்டே இருக்கும். அடுத்த 2 வாரம், அது குறிப்பிட்ட நாட்கள், ஒவ்வொரு டே பை டே டே பை டே ஒரு மாற்றம் வந்துகிட்டே இருக்கும். ஒரு நாள் அவங்க சிறகடிச்சு வெளியில புறப்பட்டு வருவாங்க. இதுக்கு பேர் தான் மறுரூபம். சொல்லுங்க. ஒரு காலத்துல சாக்கடையா இருந்த என் மனசு ஆராதனைக்கு வரும் பொழுது கழுவப்பட்டு 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 அது கொஞ்சம் கொஞ்சமா ஒரே நாள்ல அது வெள்ளையா மாறிடாது. சாக்கடையா இருந்த சுபாவம், அந்த பார்வை, சிந்த, இருதயம் ஒரே நாள்ல பளிச்சுன்னு வெள்ளையா மாறிடாது. அது வேஷம். அது என்னது? டிராமாக்காரங்க பார்த்தீங்கன்னா அவன் மேடைக்கு வர்றதுக்கும் அவனுக்கு சம்பந்தமே இருக்காது. அமாவாசைக்கு அண்ணன் மாதிரி இருப்பான், வந்தா சூரியனுக்கு அக்கா மாதிரி இருப்பான். அதெல்லாம் வேஷம். கொஞ்ச நேரம். அதுக்கு பேர் தான் நடிகர்கள் வேஷம், நடிகைகள் வேஷம். அது வேஷம். ஆனா கவனிங்க, நேத்து அன்னைக்கு இருந்த அந்த சாக்கடை மொத்தமா என்கிட்ட போகல, ஆனா அன்னைக்கு இருந்த அளவு என்கிட்ட இல்ல, குறைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 6 மாசம் ஆண்டவரை ஆராதிக்க ஆராதிக்க, வசனத்தை கேட்க கேட்க, சத்தியம் உள்ள போக போக, ஆராதிச்சு பிரசனத்துல உட்கார்ந்து இந்த அனுபவத்துக்குள்ள போக போக இன்னும் நான் கழுவப்பட்டிருக்கேன்.
இப்படி கொஞ்ச நாள் கழித்து மொத்தமும் கழுவப்பட்டு ஆண்டவர் விரும்புகிற ஒரு முதல்ல இந்த மாதிரி இருக்கட்டும், ஆண்டவர் விரும்புகிற அந்த மறுரூப அனுபவம் வந்துருச்சுன்னு வைங்களேன், இதுக்கு பேர் தான் புத்தி உள்ள ஆராதனை. கொஞ்சம் நம்மளை அனலைஸ் பண்ணுவோம். நம்ம ரட்சிக்கப்பட்ட வருஷம் இன்னைக்கு இந்த நாள் ரெண்டுக்கு இடையில என்ன நிகழ்ந்திருக்கு? என் சுபாவத்தில் ஒரு மாற்றம் வந்திருக்கணும். இன்னும் சில சுபாவம் எனக்குள்ள மாறாமல் இருக்குதுன்னா, இன்னும் அதை நான் விடாமல் இருக்கிறேன், இன்னும் நான் அந்த பேச்சை மாற்றாமல் இருக்கிறேன், இன்னும் என் லாங்குவேஜ் மாறலை, இன்னும் என் வேர்டிங் மாறலை, இன்னும் என் பார்வை, இன்னும் அந்த காரியம் மாறலைன்னா நீ பக்தர் கூட்டத்தில் இருக்க, ஆனால் பரலோக கூட்டத்தில் நீ இல்லை. இருக்க பரலோகத்துக்கு போகிறது, பக்தர் கூட்டம்லாம் பரலோகத்துக்கு போகாது. நான் இதை சொல்லியே ஆகணும் இந்த வார்த்தையை. நீங்கள் அத்தனை பேரும் நாளைக்கு ஏன் சட்டையை பிடிப்பீங்க? பக்தர் கூட்டம் பரலோகம் போகாது. பைபிள் எங்கே போட்டிருக்கு பக்தர் கூட்டம் பரலோகம் போகணும்? போகாது. மறுரூபம் அடைந்தவர்கள் மட்டும்தான் மன்னவன் இயேசுவை பார்க்க முடியும். அது எனக்குள்ள நிகழணும், நமக்குள்ள அது சம்பவிக்கணும். இன்னும் சில காரியம் எனக்குள்ள தொடர்ந்து கொண்டே இருந்துச்சுன்னா சம்திங் இஸ் ராங். இன்னும் சில காரியம் உங்களுக்குள்ள மாற்றம் அடையாம சில விஷயங்களை வச்சுக்கிட்டே இருப்பீங்கன்னா நீங்க கொஞ்சம் நேரம் எடுங்க, கவனம் செலுத்துங்க. சுகமாக்க முடியாத, சுகமாக்கக்கூடிய கண்டிஷன்லேயே சுகமாக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. சில வியாதி நாள் பட்டுருச்சுன்னா குணமாக்க முடியாது, அந்த கண்டிஷனுக்கு போயிடாதீங்க. கவனமாக இருங்க, கவனிங்க. இந்த புத்தியுள்ள ஆராதனைக்கும் மனம் புதிதாகிற அனுபவத்துக்கும் நெருங்கின தொடர்பு இருக்கு. நீங்கள் இதில் எங்கேயும் புரட்டாதீங்க, என்னை மட்டும் கவனிங்க, அப்போ தான் புரியும். புத்தியுள்ள ஆராதனைக்கும் மனம் புதிதாகிற அனுபவத்துக்கும் ரொம்ப நெருங்கின தொடர்பு இருக்கு. நெருங்கின தொடர்பு இருக்கு. சொல்லுவாங்கள்ல, இது இல்லைன்னா அது இல்லைம்பாங்க, இது இருந்தா அது இருக்கும்பாங்க. அப்படின்னா புத்தியுள்ள ஆராதனை எங்க இருக்கோ அங்கதான் மனம் புதிதாகிற அனுபவமும் இருக்கு. மனம் பக்தியுள்ள ஆராதனை இல்லை, பக்தியை விட்டுருங்க, அது நமக்கு சொல்லவே வேண்டாம். நமக்கு ஏராளம் இருக்கு. ஊருக்கே கடன் கொடுக்குற அளவுக்கு நம்மளுடைய டெபாசிட் பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரு 100 பேர் கொடுக்குற அளவுக்கு நம்மகிட்ட என்ன இருக்கு, அது இருக்கு. அதனால இதுக்கு ரெண்டுக்கு நெருங்கிய தொடர்பு இருக்கு. புத்தியுள்ள ஆராதனை எங்க இருக்கோ அங்க கண்டிப்பா என்ன இருக்கோ, மனம் புதிதாகும், மறுரூபமாகும், மனம் புதுசாகும், ஒரு சேஞ்ச் இருக்கும் லைஃப்ல. அப்ப இன்னைக்கு நமக்கு தேவை பக்தி அல்ல, முதல்ல இருந்த மாதிரி இருக்கும். இன்னைக்கு நமக்கு தேவை பக்தி அல்ல, புத்தி. ஏன்னா இதுல தான் நம்ம நிறைய குறைபட்டிருக்கிறோம், இதுல தான் நம்ம ரொம்ப குறைபட்டிருக்கிறோம். இந்த புத்தியுள்ள ஆராதனை தான், இதுல தான் தேவன் விரும்புகிற பரிசுத்தம் நமக்கு உண்டாகும். புத்தியுள்ள ஆராதனையில தான் மனம் புதிதாகிற அனுபவம் நமக்கு. இந்த ரெண்டுமே நல்லா வச்சுக்கோங்க. தேவன் விரும்புகிற பரிசுத்தமோ மனம் புதிதாகிற அனுபவமோ எந்த ஆராதனை மட்டும்தான் இருக்கும், புத்தியுள்ள ஆராதனை மட்டும்தான் இருக்கும். இன்னும் ஒரு வார்த்தை சொல்றேன், ஆனா அதான் உண்மை. பக்தியில மட்டும் தேவன் விரும்புகிற பரிசுத்தம் கிடைக்காது. இதுல பக்தியில மட்டும் தேவன் விரும்புகிற பரிசுத்தம் கிடைக்காதுமா. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் பக்தியா இருந்தா பரிசுத்தமா. எவன் சொன்னா? இப்ப நான் கேட்கிறேன், என்ன பாருங்க, நிமிர்ந்து பாருங்க, இந்த கோயில்கள் அலைகிறாங்களே, கலர் உடை உடுத்தி பாத யாத்திரை போறாங்களே, தேங்காய் பழத்தை வாங்கிட்டு போய் வரிசையில் நிக்கிறாங்களா இல்லையா? கோயில்கள்ல விக்கிற கோயில் நிக்கிறாங்களங்க. அவன்கிட்ட பக்திக்கு குறையா? சொல்லுங்க, அவன்கிட்ட பக்திக்கு குறையான்னு கேட்கிறேன். ஆனா பக்தி இருக்கும், தேங்காய் உடைச்சிட்டு வீட்டில் மனைவி மண்டையை உடைப்பானது. ரெண்டுக்கு இடையில டாஸ்மார்க்கு போயிட்டு போவான். புரியுதா உங்களுக்கு?
பக்தி இருக்கு, அதுக்கு ஏற்ற அந்த அந்த பக்தியெல்லாம் அவன்கிட்ட நிறையாவே இருக்கு. ஆனா குடிச்சுக்கிட்டே பக்தியோட இருப்பான். தேங்காய் பழம் உடைப்பான், மூணு மனைவியை வச்சிருப்பான். இவன் கோயிலுக்கு போவான், அங்க போய் திண்ணறெல்லாம் வாங்குவான், அங்க ஒரு பிரசாதத்தெல்லாம் வாங்குவான். ஆனா அவன் 2-3 வீடு வச்சிருப்பான். அப்போ அவன்கிட்ட பக்தி இருக்கு, ஆனா என்ன இல்ல? பரிசுத்தம் இல்ல, பரிசுத்தம் இல்ல. துன்மார்க்கமா இருப்பான், துன்மார்க்கமா இருப்பான். பக்தி எல்லாவன்ட்டும் இருக்கு. புறஜாதிய மதத்தில் இருக்கிறவன் பக்தி நிறைய இருக்கு, ஆனா அவன் வாழ்க்கையில மாற்றம் கிடையாது. அப்ப அந்த பக்தி என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? குடிக்கிறான், வெறிக்கிறான், கொலை பண்றான், அநியாயம் பண்றான், அக்கிரமம் பண்றான், துன்மார்க்கனா இருக்கிறான். அதோடு கூட யாராவும் இருக்கிறா? பக்தனாவும் இருக்கான். உங்க கண்ணு திறக்குதா இல்லையா? பக்தனாவும் இருக்கான். பக்தர் கூட்டத்துல அவன் தான் முன்னாடி இருக்கான். எப்படி? இந்த பக்தியில என்ன பிரயோஜனம் கேட்க? அப்போ பக்தியில மட்டும் பரிசுத்தம் கிடைக்க போறது இல்ல. பக்தி இருப்பதனால நம்ம பரிசுத்தவான்கள் என்று தப்பு கணக்கு போடவும் கூடாது. ஏன்னா உலகத்துல எல்லாவனுக்கும் பக்தி இருக்கு, கூடவே துன்மார்க்க வாழ்க்கை அவனுக்குள்ள அதிகமாவே இருக்கு. அப்படின்னா அந்த பக்தி அவன் வாழ்க்கையை மாற்றல, அந்த பக்தி அவனுடைய ஜீவியத்தை மாற்றல. எல்லா பாவமும் இருக்கு, கூடவே பக்தியும் இருக்கு. அந்த பக்தியில் என்ன பிரயோஜனம் நான் கேட்கிறேன்? பக்தி வாழ்க்கையை மாற்றாது, பக்தி வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தாது. எது பரிசுத்தப்படுத்தும்னா இந்த புத்தியுள்ள ஆராதனை தான் ஒரு மனிதனை ஜீவியத்தை மாற்றுது, பரிசுத்தப்படுத்துது, மறுரூபப்படுத்துது. இந்த ஆராதனை கிறிஸ்தவத்தில் மட்டும்தான் இருக்குது, கிறிஸ்துவுக்குள்ள மட்டும்தான் இருக்குது. கிறிஸ்துவுக்குள்ள வந்தவர்களுக்கு தான் இந்த பாக்கியம் கிடைக்குது. மெய் தெய்வத்தை அறிந்து மெய் தெய்வத்தை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்குள்ள ஒரு மனிதன் வாழ்றான் பாருங்க, அவனுக்கு தான் இந்த புத்தியுள்ள ஆராதனைங்கிற வெளிச்சம் கிடைக்கி. அவன் தான் இந்த புத்தியுள்ள ஆராதனைக்கு உள்ள வர்றான். இதுக்குள்ள வரும் பொழுது இங்க என்ன நடக்குதுன்னா, இதுக்கு முன்னால் அவன் பக்தியா இருந்தான். நம்மளே எடுத்துக்கிடுவோமே, புறஜாதிய மாதத்திலிருந்து வந்தவங்க எத்தனை பேர் இங்கே இருக்கிறீங்க? நம்மளே எடுத்துக்குவோமே, நம்ம வெள்ளி செவ்வாய்க்கு போவோம், சுடத்தை பொருத்துவோம், எல்லாமே பண்ணுவோம். ஆனால் ஜீவியம் எப்படி இருந்துச்சு? ஜீவியம் எப்படி இருந்துச்சு? மோசமாக இருந்துச்சு, நாசமாக இருந்துச்சு, சாக்கடையாக இருந்துச்சு. ஜீவியம் மாறிச்சா? மாறல. எத்தனை சுடத்தை பொறுத்தாலும் ஜீவியம் மாறிச்சா? ஆனால் பக்தி இருந்துச்சு. ஜீவியம் மாறிச்சா? இல்லை. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ள வரும் பொழுது என் ஜீவியம் மாறுதா இல்லையா? என் வாழ்க்கை மாறுதா இல்லையா? ஏன்னா இதுதான் புத்தியுள்ள ஆராதனை. இதுதான் என்ன ஆராதனை? புத்தியுள்ள. இதுக்குள்ள வரும்போது இங்க பக்தி எனக்கு உதவி செய்ய போறது இல்ல. இதுக்குள்ள வரும்போது என் புத்தி தெளியுது. புத்தி எப்படி தெளியுது? புத்தி அப்படின்னா என்ன? ஞானம். ஞானம் அப்படின்னா என்ன? கர்த்தருக்கு பயப்படுறதே ஞானம், தீமையை விட்டு விலகுவதே ஞானம். ஒரு பக்கம் ஆண்டவருக்கு பயப்படுறேன், இன்னொரு பக்கம் பாவத்துக்கு விலகுறேன், துன்மார்க்கத்துக்கு விலகுறேன். இந்த காரியம் உள்ள நிகழும் பொழுது என்ன நடக்கு? என் ஜீவியம் மாறுது, மறுரூபம் அடைகிறேன். அப்ப இது எல்லாமே கிறிஸ்துவுக்குள்ள வந்த ஒரு மனிதனுக்கு மட்டும்தான் கிடைக்கும். புத்தியுள்ள ஆராதனைன்னா ஞானம். புத்தினா ஞானம் இல்லையா? ஞானம்னா என்ன? வேதத்தின்படி கர்த்தருக்கு பயப்படுகிறதே ஆரம்பம். இன்னொரு வசனம் சொல்லுது, தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுற பயம். அப்போ கிறிஸ்துவுக்குள்ள வந்தா மட்டும்தான். அங்க இருக்கும்போது நான் விலகல, எனக்கு அது தெரியல. ஆனா கிறிஸ்துவுக்குள்ள வரும்போது இந்த ரெண்டு வெளிச்சம் கிடைக்கு. அவருக்கு பயப்படணும், தீமைக்கு விலகணும். இந்த ரெண்டு நடக்கும் பொழுது மறுரூபம் அடைகிறேன். அல்லேலூயா. ஒன்ன கவனிங்க, ஜீவியம் மாறாமலேயே நான் கர்த்தரை நல்லா ஆராதிக்க முடியும். உங்க சிந்தனை மாறாமலேயே நான் ஆண்டவரை நல்லா ஆராதிக்க முடியும். இந்த வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா மஞ்சப்பொடி டப்பா, மிளகுப்பொடி டப்பா, ஜீரகப்பொடி டப்பா இதெல்லாம் இருக்குல்ல. இந்த மூடிய வத்தல் டப்பா, புளி டப்பா இதெல்லாம் நீங்கள் திறந்து வச்சாக்கா பிரச்சனையே கிடையாது. இது திறந்து வச்சா பிரச்சனை கிடையாது. ஆனால் இன்னொரு டப்பா இருக்கு, கருவாடு டப்பா. என்ன டப்பா?
அதை திறந்து வச்சா நம்ம வெளியே வந்துட வேண்டியதுதான். அதை திறந்து வச்சா நம்ம வெளியே வந்தோம். உள்ள மனுஷன் குடியிருக்க முடியாது. ஆனால் கருவாட்டு கடையில் உட்காந்துருக்குறாங்களா? நாள் முழுதும் உட்காந்துருக்குறாங்களா? ஏன்? அதோட பழகினவங்க. ஒரு துண்டு கருவாடை இப்போ உங்கள் மூஞ்சிக்கு நேரம் நினைச்சுவீங்க, மோஞ்சலிக்கா இல்லையா? அது பொரிச்சதுக்கப்புறம் நல்லா திம்பீங்க. பொரிச்சாலுமே வேண்டாம், நான் இந்த டாபிக் பேசி கருவாட்டு வியாபாரத்தை குறைச்சிடக்கூடாது. பரவாயில்ல, நான் இங்கே யாரும் கருவாட்டு வியாபாரிகள் இருந்தால் பிறகு என்ன சண்டைக்கு வந்துடுவாங்க. மூஞ்சி சுளிக்கிறீங்க இல்லையா? நீங்கள் கருவாடு சாப்பிடுவீங்க, பாக்கெட்லேயே போட்டு போவீங்களா? பேக்கில் வச்சுட்டு போவீங்களா? அப்போ அவன் கடையிலே உட்கார்ந்து இருக்கிறான என்ன அர்த்தம்? அவன் அதோட பழகிட்டான்னு அர்த்தம், அதுக்குள்ளேயே வாழ்றான்னு அர்த்தம். அப்போ நல்லா கவனிங்க, ஒரு காரியம் எல்லாரையும் பாதிக்கிற ஒன்று என்ன பாதிக்கலைன்னா நான் அதில் நிறைய பழகிட்டேன்னு அர்த்தம். ஹலோ, எல்லாரையும் பாதிக்கிற ஒரு காரியம் என்ன பாதிக்கலைன்னா நான் அதில் நிறைய பழகுனதுனால என்ன அது பாதிக்கல. நான் என்ன பாதிக்கலைங்கிறதுக்காக அது சரின்னு சொல்லக்கூடாது. என்ன பாதிக்கல அப்படிங்கிறதுக்காக சரின்னு சொல்லக்கூடாது. உனக்கு மழுங்கி போச்சு, ஷார்ப்னஸ் குறைஞ்சு போச்சு, அதுக்குள்ளேயே ஊறி போயிட்ட. உப்பு கொஞ்சம் கூட இருந்தாலும் சாப்பிட முடியாது. ஆனா ஊறுகாவுக்கு எதுதான் அழகு? ஏன்னா அவங்க உப்புலையே ஊறினவங்க. அவங்க 24 மணி நேரமும் வார கணக்கா உப்புக்குள்ளேயே ஊறினவங்க. அவங்க சப்புலாம் இருக்க மாட்டாங்க. ஆனா அத உப்பு குழம்புல இருந்தா சாப்பிட முடியுமா? சமையல் பண்றவங்க சொல்லுங்க, சாப்பிட முடியாது. ஏன்னா அவங்க பழகிட்டாங்க. அப்ப எல்லாரையும் பாதிக்கிற ஒரு காரியம் ஒரு உதாரணமா சின்னதுல இருந்தே சொல்றேன், சின்ன காரியம் சொல்றேன். ஒரு சீரியல் பாக்குறீங்க, டிவி பாக்குறீங்க, சினிமா பாக்குறீங்க, என்ன அது பாதிக்கல அப்படின்னா நீ அதுல பழகிட்ட. நீ பழகினால உன்னை பாதிக்கல, ஆனா மற்றவனை அது பாதிக்கிறது. அப்ப நீ பழகினுங்கிறதுக்காக அது சரின்னு சொல்லக்கூடாது. இதே மாதிரி சிம்பிளா உதாரணம் சொல்றேன். இதே மாதிரி வாழ்க்கையில எத்தனையோ காரியம் யாருக்கும் தெரியாத நம்முடைய அந்தரங்கத்தில் இருக்கிற சில காரியம் நம்மளை பாதிக்காம உள்ள வார நல்லா ஆராதிக்கிறேன், வீட்டுக்கு போறேன், பழையபடி நான் செய்ய வேண்டியது நான் செய்து கொண்டிருக்கிற காரியம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன்னா சரியில்லை. நீ கருவாடோடு வாழ்ந்துகிட்டு இருக்கிறவன். அப்போ இந்த கருவாடை வச்சுக்கிட்டே ஒருத்தர் நல்லா ஆராதிக்க முடியும். கருவாடு மாதிரி சில நாட்டம் எடுக்கிற காரியத்தை கவனிங்க, நாட்டம் எடுக்கிற காரியத்தை பாக்கெட்ல வச்சுக்கிட்டு அவன் நல்லா ஆராதிக்க முடியும். அப்ப நான் இப்ப சொல்ற வார்த்தை கவனிங்க, ஒருத்தன் நல்லா ஆராதிக்கிறதுனால அவன் மறுரூபம் ஆயிட்டான்னு சொல்ல முடியாது, அவன் மாறிட்டான்னு சொல்ல முடியாது. நல்லா கருவாடை வச்சுக்கிட்டே ஆராதிக்க முடியும், நாற்றத்தை வச்சுக்கிட்டே சத்தமா ஆராதிக்க முடியும், ஆர்ப்பரிச்சு ஆராதிக்கவும் முடியும், ஆராதனை நடத்தவும் முடியும். நாற்றத்தை வச்சுக்கிட்டே செய்ய முடியும். அதனால அது சரின்னு சொல்ல முடியாது, செய்ய முடியும். ஆனா எது சரி தெரியுமா? எது சரி தெரியுமா? அந்த உள்ளுக்குள்ள எனக்கும் என் பார்வைக்கும் சரி கர்த்தருடைய பார்வைக்கும் சரி சில காரியம் ஆகாதுன்னு நான் வெளிச்சம் வந்த உடனே தூக்கி எறிந்து கழுவப்பட்டு மருவம் அடைந்து நாளுக்கு நாள் மாற்றம் அடைந்து நான் ஓரத்தில் உட்கார்ந்து கண்ணீர் சிந்து ஆராதிக்கிறேன் தெரியுமா? அதுதான் புத்தியுள்ள ஆராதனை, அதுதான் புத்தியுள்ள ஆராதனை. இந்த புத்தியத்தான் ஆண்டவர் நம்மகிட்ட கேட்கிறாரு. ஹல்லேலூயா. அப்போ நம்ம எல்லாரும் ஆராதனைக்கு வரும். கவனிங்க, இது பெரிய ஆபத்து. அதைத்தான் சொல்றேன், நம்ம கண்டுபிடிக்க முடியாது சிஸ்டர். எங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய ஆபத்து, எங்களுக்கு இருக்கிற பெரிய வேதனை என்னன்னா, பார்க்கறதுக்கு எல்லாரும் ஒன்று போல தான் ஆராதிப்பாங்க. ஆனால் யாரு பக்தியோடு ஆராதிக்கிறா, யாரு புத்தியோடு ஆராதிக்கிறாங்க இருக்கு, அவருக்கு உங்களுக்கு தான் வெளிச்சம். எங்களுக்கு பார்க்க நல்லா ஆராதிக்கிறாங்களே, ஐயோ இந்த சகோதரி மாதிரி ஆராதிக்க யாருமே இல்லையே, இந்த சகோதரி மாதிரி எல்லாரும் மாறிட்டா சபை நாரிடும், இந்த சகோதரர் மாதிரி ஆராதிக்க யாரும் இல்லையே. இந்த மாதிரி காரியத்தில் நம்ம விழிப்பா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். இவங்கள மாதிரி ஆராதிக்கணும், அவங்கள மாதிரி ஆராதிக்கணும், இவரை மாதிரி பிரசங்கம் பண்ணணும், இவரை மாதிரி ஜெபம் பண்ணணும் இல்ல. ஒருவர்
அளவை வச்சு, சத்தத்தை வச்சு, நேரத்தை வச்சு, உற்சாகத்தை வச்சு நம்ம கணக்கு போடவே, எடை போடவே முடியாது. கூடாது, கூடாது. உள்ள மறுரூபம் அடைஞ்சிருக்கா, அதுதான் முக்கியம், அதான் முக்கியம். அதை பார்த்து உங்களுக்கு நீங்களே மார்க் போட்டுக்கோங்க, வேலி போட்டுக்கோங்க. நான் இப்போ எந்த ஆராதனை இருக்கிறேன்? பக்தியுள்ள இருக்கிறேனா, வந்திருக்கிறேனா? மனம் மாறி இருந்தா நான் எங்க வந்திருக்கேன்னு அர்த்தம். வெறும் சத்தம் மட்டும் இருந்தா எங்க இருக்கேன்னு அர்த்தம். எச்சரிக்கையா இருங்க. சபையில் ஆண்டவர் இதை டீல் பண்ணணும்னு ஜெபம் பண்ணுவோம். டீப்பா கத்த சர்ச்சில் இதுல டீல் பண்ணணும். டீப்பா டீல் பண்ணி இந்த பக்தி பரவசத்தெல்லாம் மாற்றி மனம் மாறக்கூடிய அந்த புத்தியுள்ள ஆராதனைக்கு கத்தர் சபையை லிஃப்ட் அப் பண்ணணும். கத்தர் சபையை அந்த லெவலுக்கு கொண்டு போகணும். அப்ப ஆராதனைக்கு வரும் பொழுது என்ன செய்யணும் தெரியுமா? எனக்கு நல்ல என்ன கொடுங்க, புத்திய கொடுங்கன்னு கேட்கணும். எனக்கு நல்ல புத்திய கொடுங்க ஆண்டவர் தான் கேட்கணும். வெறும் பக்திக்கு மட்டும் இடம் அதிகமாய் கொடுத்து விட்டு, வெறும் பக்திக்கு மட்டும் இடம் அதிகமாய் கொடுத்து விட்டு மனம் புதிதாகிற பரிசுத்த அனுபவத்துக்கு நம்ம இடம் கொடுக்காமல் இருந்தா அதற்கு பெயர் பக்தியின் வேஷம். பக்திக்கு மட்டும் இடம் கொடுத்து மனம் புதிதாகிற அனுபவம், அதுக்கு செவி சாய்க்காம நான் போனேன்னா நான் என்ன வேஷம் போட்டிருக்கேன்? பக்தியின் வேஷம் போட்டிருக்கேன். ஜாக்கிரதையா இருங்க. இந்த வாழ்க்கை வாழ்றது, கவனிங்க, இந்த வாழ்க்கை வாழ்றதுக்கு அதுக்கு முன்னக்கட்டி அவர் நம்ம எடுத்துக்கிட்டா தாவலை. இந்த வஞ்சிக்கப்படுகிற வாழ்க்கையை வாழ்றதுக்கு அந்த நல்ல நிலைமையில இருக்கும் பொழுதே எடுத்துக்கிட்டா தாவலன்றேன். ரொம்ப ஆபத்து. சரியா கவனமா இருப்போம். சரி, இப்போ எப்படி ஆராதிக்கணும் அந்த இதில் இப்போ இது வரைக்கும் நான் எத்தனை சொல்லியிருக்கேன் கரெக்டாக நோட் பண்ணி வச்சவங்க எத்தனை சொல்லியிருக்கேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை சொல்லியிருக்கேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 11. கரெக்ட். ஒன்று ஒன்றா வருஷம் மைக்கில் சொல்லு, ஒன்று ஒன்றா வரிசையா சொல்லு. எப்படி ஆராதிக்க வேண்டும் வரிசையா சொல்லு பார்க்கலாம். கண்ணை மூடி ஆராதிக்கணும். சொல்லிக்கிட்டே அடுத்து முழங்கால் படிட்டு நம்பர் 1 2 சொல்லு. நம்பர் 1 கண்ணை மூடி ஆராதிக்கணும். சரி. நம்பர் 2 முழங்கால் படிட்டு ஆராதிக்கணும். சரி. நம்பர் 3 கைகளை உயர்த்தி ஆராதிக்கணும். நம்பர் 4 துதிக்கணும் வாயை திறந்து. 5வது ரட்சிப்பை சுவிசேஷமா அறிவிப்பது ஆராதனை. 6வது அற்புதமான படைப்பை, தேவனுடைய அற்புதமான படைப்பை விவரித்து சொல்லுதல். 7வது பரிசுத்த அலங்காரத்துடனே ஆராதிக்கணும். 8வது கர்த்தருக்கு பயந்து ஆராதிக்கணும். 9வது அந்நிய தேவர்களை விலக்கிவிட்டு ஆராதிக்கணும். 10வது சூழ்நிலைகளை தாண்டி வந்து ஆராதிக்கணும். 11வது சரீரத்தில் பரிசுத்தம், ஆவி, ஆத்மா, சரீரம் அர்ப்பணித்து ஆராதிக்கணும். 12வது ஆதியாகமம் 22:9 வாசிங்க. ஆதியாகமம் 22:9 எப்படி ஆராதிக்கணும்? தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். கடைசி இந்த 12வது குறிப்பு என்னன்னா, தேவன் என்னிடம் கேட்பதை பலிபீடத்தில் வைத்து நான் ஆராதிக்க வேண்டும். எதை? தேவன் என்னிடத்தில் கேட்பதை பலிபீடத்தில் வைத்து ஆராதிக்க வேண்டும். என் லாங்குவேஜில் நான் சொல்றேன், வலிப்பதை கொடுத்து கர்த்தரை ஆராதிக்கணும். வலிக்கிறத கொடுக்கணும். சொல்லுங்க என்ன ராசா? வலிக்கிறத கொடுக்கணும். சரியா? எது எனக்கு, ஆனால் ஆண்டவர் கேட்கறது எதை கேட்பார்னா, எது எனக்கு வலிக்குமோ அதைத்தான் கேட்பார். இஸ்மவேலை கேட்டால் உனக்கு வலிக்காது. யாரை கேட்டால் தான் உனக்கு வலிக்கும்? ஈசாக்கை கேட்டால் தான் வலிக்கும். அப்போ ஆண்டவர் பாருங்க, நம்ம எப்படின்னா, எனக்கு எது வலிக்காதோ அதை நான் உற்சாகமாக செலுத்துவேன். ஆனால் எனக்கு எது வலிக்குதோ அதை குறித்து ஆண்டவர் பேசினார்னா, இது ஆண்டவர் பேசுகிறாரா நானா கற்பனை நினச்சிட்டேன்னா தெரிலன்னு சொல்லி நம்மளே திருப்திப்படுத்திக்கிடுவோம். புரியுதா உங்களுக்கு? நான் ஒன்று சொல்கிறேன், தேவன் யாரை அதிகமாக நம்புகிறாரோ, தேவன் யாரை அதிகமாக நேசிக்கிறாரோ, யார் தேவனை அதிகமாக நேசிக்கிறீர்களோ, தேவன் எப்பொழுதுமே உங்களிடத்தில் கேட்பது உங்களுக்கு வலிக்கிறத மட்டும்தான் ஆண்டவர் கேட்பாரு. வலிக்காத இஸ்மவேலை கேட்க மாட்டார், வலிக்கிற ஈசாக்கை கேட்பாரு.
இப்போ கவனிங்க, உங்க வாழ்க்கையில எது உங்களை விட்டு பிரிஞ்சா வலிக்குமோ அதைத்தான் ஆண்டவர் கேட்கிறாரு. எது உங்களை விட்டு பிரித்தெடுத்தால் உங்களுக்கு அதிகமா வலிக்குமோ அதைத்தான் கர்த்தர் கேட்பாரு. அதை நான் பலிபீடத்தில் வச்சா மட்டும்தான் நான் ஆராதிக்க முடியும். அவரை நான் பலிபீடத்தில் வைக்கணும்னா அதுக்கு முதல்ல என் ஆண்டவர் மேல அளவு கடந்த அன்பு என் உள்ளத்துல பொங்கி எரியணும், பற்றி எரியணும். அப்பதான் நான் துணிஞ்சு வைக்க முடியும். நல்லா யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் உங்க வாழ்க்கையில எதை கேட்கிறாரு? இதை பலிபீடத்தில் வை, இதை ஒப்புக்கொடு, இதை விடு, இதை சரி பண்ணு. எதை உங்களை பலிபீடத்தில் வைக்க சொல்றாரோ அதுக்கு நீங்க தாமதிக்காதீங்க. அதை உடனே பலிபீடத்தில் வைங்க, வச்சு ஆராதிங்க. அந்த பெண்ணு பரிமள தைலத்தை கொண்டு வந்து இயேசுவின் பாதத்தில் ஊற்றினான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஊற்றுவதற்கு முன்னால் அதை உடைச்சான்னு சொல்லப்பட்டிருக்கு. உடைச்சு நம்மளா இருந்தோம்னா 2 தடவை ஸ்ப்ரே பண்ணிட்டு மீதியை மடியில் சுற்றி வச்சுட்டு போயிருப்போம். அவ உடைச்சு ஊத்தினா சொல்றாங்க, அவன் உடைச்சு ஊத்தின அந்த பரிமள தைலம் இருக்குல்ல, அதனுடைய விலை என்ன தெரியுமா? 12,80,000 ரூபாய். 300 வெள்ளி பணம் இருக்கு. இன்றைய மதிப்புக்கு எத்தனை லட்சம்? 80,000 ரூபாய். 12,80,000 ரூபாய். நம்ம 80 ரூபாய்க்கு செண்டு பாட்டில் வாங்கிட்டு 8 தலைமுறைக்கு பயன்படுத்த நினைக்கிறோம். 8 தலைமை பார்த்து இல்லையா? ஆனா அவ வாழ்க்கையில் மொத்த சம்பாத்தியம் அதுன்னு சொல்லப்பட்டுக்கிறது. அதை அவ பத்திரப்படுத்தி பாதுகாத்து இயேசுவை பார்க்கும்போது அவர் பாதத்தில் ஊற்றணும்னு தீர்மானிச்சு வாய்ப்பு கிடைச்ச உடனே அவர் பாதத்தில் உடைச்சிட்டா. என்ன அர்த்தம் தெரியுமா? உடைச்சான்னு என்ன அர்த்தம் தெரியுமா? ஆண்டவரே, இது என் வாழ்க்கையில் மொத்த சம்பாத்தியம் ஆண்டவரே, இது எனக்கு இருந்த உபயோகமா இருக்கும், ஆனா இது உமக்கு பிரியம், இது உம்முடைய பாதத்தில் நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி அதுல ஒரு சொட்டு கூட எனக்கு வேண்டாங்கிற அர்த்தத்துக்காக தான் அதை உடைச்சு ஊற்றினான். கர்த்தர் அவளுக்கு ஒரு சாட்சி கொடுத்தாரு. அவளுக்கு கொடுத்த கணம் என்ன சொல்லட்டுமா? அவளுக்கு கொடுத்த கணம் என்ன தெரியுமா? என்ன கணம் தெரியுமா? நிறைய செஞ்சார் ஆண்டவரங்க. ஆனா ஒரு முக்கியமான கணம் என்ன தெரியுமா? இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் இந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும். சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிற இடத்தெல்லாம் இவளை குறித்து சொல்லப்படும். உங்களுக்கு வலிக்கிறத பலிபீடத்தில் வைங்க. இங்கே இருக்கிற சில பிள்ளைங்களோடு பல நாட்கள் ஆண்டவர் டீல் பண்ணுறாரு. நீ விட்டு கொடுக்கவே மாட்டுக்க. ஏன்னா உனக்கு அது ரொம்ப பிரியம், உனக்கு அது ரொம்ப தேவை, அதை நீ விட்டு கொடுக்கவே மாட்டுக்க. அதனால் ஆண்டவரும் உன்னை விடவே மாட்டுக்காரு. நான் சொல்கிறேன், கர்த்தர் விடவே மாட்டார். கவனி கவனி கவனி, இந்த போராட்டத்தில் ஜெயிக்க போகிறது அவர் தான். நாட்கள் வேணா முன்ன பின்ன ஆகும், ஜெயிக்க போகிறது அவர் தான். தோற்க போகிறது நீயும் நானும் தான். இந்த நேரத்தில் உங்களை நீங்களே ஏமாற்றுவேன். என்ன தெரியுமா? உங்களுக்கு ஏற்ற வசனங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டு இப்படிலாம் இருக்கேன் நீங்களே ஒன்று ஏமாற்றிக்கிட்டே இருப்ப. ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோ, நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோ, ஒன்றை விட மாட்டாரு. தோற்க போகிறது நீங்களா? நம்ம தான். ஜெயிக்க போகிறது அவர் தான். நம்ம முந்திக்கிடணும். நம்ம முந்திக்கிட்டு ஆண்டவர்கிட்ட என்ன சொல்லணும்னா, தோத்துட்டே ஆண்டவரேன்னு சொல்லக்கூடாது. நல்லா கவனிங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, கவனிங்க, நம்ம என்ன சொல்லணும்னா, அவர் கேட்கறத வச்சுட்டு நீங்க ஜெயிச்சிட்டீங்க, நான் தோத்துட்டேன், அது உண்மைதான். ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, என்கிட்ட ஜெயிச்சிட்டேங்கிற அந்த சந்தோஷத்தை விட, உங்களுக்கு இருக்கிற சந்தோஷத்தை விட உங்ககிட்ட தோற்றங்கிற சந்தோஷம் தான் எனக்கு ரொம்ப அதிகம். ஆண்டவரே, உங்ககிட்ட தோத்த அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு கர்வம். ஏன்னா நான் தோற்றது உங்ககிட்ட, சரியா? அதனால நான் எதை பலிபீடத்தில் வைக்கணும்? வலிக்கிறத வை, சரியா? பாதிக்கிறத வை. இது தவறா புரிஞ்சக்கூடாது. புருஷன் பாடா படுத்திக்கிட்டு இருக்கான், அவனை தூக்கி வச்சிருவோம் அப்படி அந்த வழியே சொல்லல. உன்னை பாதிக்கிறது கொடுத்தா உன்னை பாதிக்கும், அதை வை, சரியா? சரி, இதுவரைக்கும் எப்படி ஆராதிக்க வேண்டும் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ டக்குன்னு எப்படி ஆராதிக்க கூடாது. நம்பர் ஒன் லேவியராகமம் 10:1-2. லேவியராகமம் 10:1-2.
பின்பு ஆரோனின் குமாரராகிய நாதாபும் அபியூபும் தன் தன் தூப கலசத்தை எடுத்து அவைகளில் அக்கினியையும் அதன் மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை, என்ன அக்கினி? அந்நிய அக்கினியை அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அக்கினி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது. அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் செத்தார்கள். பயங்கரம். அந்நிய அக்கினியோடு ஆராதிக்க கூடாது. தேவ பிள்ளைகளே, சபையே, ஜனமே, அந்நிய அக்கினியோடு நாம் தேவனை என்ன செய்யக்கூடாது? ஆராதிக்க கூடாது. அந்நிய அக்கினா என்ன பாஸ்டர்? அந்நிய அக்கினா உலக முறைமைகள், தேவன் கட்டளையிடாத உலக முறைமைகள். இன்னைக்கு சபைக்குள்ள அது நாகரீகம் என்கிற ஒரு பெயரில் உலக முறைகள் இன்னைக்கு உள்ள வந்துகிட்டு இருக்கு. அதை பார்த்து நீயும் ஏமாந்துடாதீங்க. உலக முறைமைகள் கவனிங்க. 2000 வருஷம் இல்ல, இன்னும் 20,000 வருஷம் நீடிச்சாலும் வசனம்தான். இது எங்கேயும் மாறாதுதான். எந்த நாட்டுக்கும் மாறாது, எந்த தலைமுறைக்கும் மாறாது. ஆமேன்னு சொல்லக்கூடியவங்க யார் இருக்கிறீங்களா உள்ள? புரியுதா? உலக முறைமைகள், காட்லி ஃபியர் போய் இன்னைக்கு வேர்ல்ட்லி உள்ள வந்துட்டு உலக முறைமைகள் ரொம்ப சர்வசாதாரணமாயிட்டு. சர்வசாதாரண ஆராதனை இல்ல, கூத்தாடிகள் மாதிரி இன்னைக்கு ஆராதனைகள் போயிடுச்சு. இதான் அந்நிய அக்கினி. சினிமா அதாவது கிறிஸ்தவ பாட்டு சினிமா பாட்டு மாதிரி இருக்கு. அதுக்கே பல காரியங்கள் கிரிட்டிசைசேஷன் நடந்துச்சு. பல காரியங்கள் அதுக்கே யுத்தம் நடந்துச்சு. ஆனா சினிமா பாட்டு இன்னைக்கு ஆராதனையில் சர்வசாதாரணமா போகுது. சினிமா பாட்டே பாடுதாங்க. பாடிட்டு அவர் சொல்றாரு, ரொம்ப வேதனையா இருந்துச்சு. என்னடா இது, எங்க நம்ம இந்த உலகத்துல தான் இருக்கோமான்னு சந்தேகமா போச்சு எனக்கு. சினிமா பாட்டை பாடிட்டு அது தீர்க்க தரிசனன்றாரு. எனக்கு என்ன கூத்துனா, அவரை நான் ஒன்றும் சொல்லலை, யாரையும் சொல்றதுக்கு நான் அந்த பலிபீடத்தை பயன்படுத்த விரும்பல. அவரை மட்டும் பிரச்சனை பண்ணத்தான் நான் பலிபீடத்தை பயன்படுத்த விரும்புகிறேன். அவராச்சு கத்தராச்சு. ஆனால் எனக்கு என்ன வேதனைனா, அதை கேட்டு ஒரு கூட்டம் உட்காந்து கைதட்டிக்கிட்டு இருக்குல்ல, அந்த கூட்டத்தை நினைச்சதான் நான் வேதனைப்படுறேன். அந்நிய அக்கினி வேண்டாம். அந்நிய அக்கினி நாடாத, அந்நிய அக்கினி விரும்பாத, உலக முறைமைகளுக்கு இடம் கொடுக்காத, உலக முறைமைகள் தேவன் விரும்பாத அருவருப்பு. அந்நிய அக்கினி ஆராதிக்க கூடாது. சபைக்குள்ள எந்த காரியமும் சரி, நம்ம ஆராதனையில், நம்முடைய ஒர்ஷிப்ல, செய்தியில், நம்முடைய சகல காரியம் அந்நிய அக்கினி உள்ள வர கூடாது. இதுல நானும் கவனமா இருக்கணும், ஊழியர்களும் கவனமா இருக்கணும், இது தம்பிமார்களும் கவனமா இருக்கணும், கேர்ஃபுல்லா இருக்கணும். என்ன தெரியாமலேயே அந்நிய அக்கினிக்குள்ள வந்துட்டு போயிடக்கூடாது. அதுல எச்சரிக்கையா இருக்கணும். 2வது ஆமோஸ் 6:1 சியோனிலே நிர்விசாரமாய் இருக்கிறவர்களும் சமாரியாவின் பர்வதத்தை எப்படி ஆராதிக்க கூடாது? 2வது சொல்லுங்க, எப்படி ஆராதிக்க கூடாது? நிர்விசாரம். ஆராதிக்கிற தேவ சபையே, நிர்விசாரமா நம்ம கர்த்தரை ஆராதிக்க கூடாது. கொஞ்சம் கூட நம்ம நீங்க பெற்றுக்கிற ரட்சிப்பை குறித்து கவலையற்றவர்களா இருக்கும். அதான் நிர்விசாரம். நீங்க பெற்ற ரட்சிப்பு, நீங்க பெற்ற அபிஷேகம், அது எவ்வளவு விலை உயர்ந்தது தெரியுமா? எவ்வளவு விலை உயர்ந்தது தெரியுமா? தேசத்தின் அதிபதிகளை விட நீ கொஞ்சம் மேல உட்கார்ந்துருக்கிற, உயரத்துல உட்கார்ந்துருக்கிற. அதை குற்றி நிர்விசாரமா இருக்கக்கூடாது. நிர்விசாரத்தோடு நான் இதை விளக்கணும்னா ஒவ்வொரு பாயிண்டும் ஒவ்வொரு செய்தியா போயிருது. அதனால நான் என்ன கண்ட்ரோல் பண்ணி பிரேக்ல காலை வச்சுக்கிட்டு நான் வேகமா போறேன். கவனிங்க, நிர்விசாரமா ஆராதிக்க கூடாது. 2 நாளாகமா 19:7 2 நாளாகமா 19:7 எப்படி ஆராதிக்க கூடாது? ஆதலால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களிடத்தில் இருக்க கடவது. எச்சரிக்கையா இருந்து காரியத்தை நடத்துங்க. ரொம்ப வான் பண்றாரு, பயங்கரமா வான் பண்றாரு. எச்சரிக்கையா யோசபாத் சபைக்கு சில கண்டிஷன்ஸ் போடுறாரு. அந்த கண்டிஷனை இப்போ இந்த மாலையில சபைக்கு நான் போடுறேன். பரிசுத்த ஆவிக்குள்ள எச்சரிக்கையா இருந்து காரியத்தை நடத்துங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திலே அநியாயமும் முகத்தாட்சணியமும் இல்லை. முதல் வார்த்தைக்கு வா. ஆதலால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களிடத்தில் இருக்க கடவது. பயம் இல்லாம ஆராதிக்க கூடாது. தேவ பயம் இருதயத்தில் இல்லாமல்
கர்த்தரை ஆராதிக்க கூடாது, தேவ பயத்தோடு ஆராதிக்க வேண்டும். நான் சொல்லியிருக்கிறேன், ஆலயத்துக்கு வரும்போது தேவனை ஆராதிக்க போறேன், கர்த்தர் வாசம் பண்றாரு, அவர் உலாவி வருவாரு, அவர் என்னை தொடுவார், என்னை சந்திப்பார், என்னை மீட் பண்ணுவார், என்னோட பேசுவார். இந்த துடிப்போடு பயம் இருக்கணும். அவர் விரும்பாத காரியம் இருக்கக்கூடாது. உள்ள வரும்பொழுதே செல்போனை ஆஃப் பண்ணி வைக்கணும், சைலண்ட்ல போட்டு வைக்கணும். அதெல்லாம் பயத்துக்கு அறிகுறி. தேவனுக்கு பயப்படுகிறோம் என்பதற்கான அடையாளம் அதெல்லாம். இன்னும் அங்கங்க கொலை மாதிரி அடிச்சுக்கிட்டு தான் கிடக்கு. பயம்னா என்ன? வசனம் வாசி கவனிங்க. ஒவ்வொரு விஷயத்திலையும் இங்க கர்த்தர் இருக்கிறாரு, அவர் உலாவுறாரு. பைபிள் வாசிக்கும் போது எழும்பி நிக்கணும். அது ஒரு தேவ பயத்துக்கு அடையாளம். பைபிள்ல இருக்கு. எஸ்ரா சொல்லியிருக்காரு, வேத வசனம் வாசிக்கும் பொழுது எல்லாரும் என்ன பண்ணாங்களா? எழும்பி நின்றார்கள். ஒருவேளை வயதானவர்கள், பலவீனம் உள்ளவர்கள், அவர்களை நான் இந்த விஷயத்தில் விதிவிலக்கு கொடுக்கிறேன். அவர்களை குறித்து நான் பேசல. ஆனா சில கிழங்குகள், சொல்லுங்க, கிழங்குகள், வேற வழி தெரியல எனக்கு, இந்த வார்த்தையை தவிர வேற வார்த்தை வரமாட்டுக்கு. வச்சிருக்கேன் ஒரு நாள் எல்லாத்துக்கும், எதையும் பார்க்காமல இல்லை. சில எல்லாத்தையும் வச்சிருக்கிறதுக்கு ஒன்றுக்கு ஒரு நேரமும் ஒரு காலம் எனக்கு வரும் பாருங்க, அன்னைக்கு இருக்கு. மாம்சத்தில் பேசக்கூடாது, பரிசுத்த ஆவிக்குள்ள செய்யும் பொழுதுதான் அது வேற இருக்கப்படும். பைபிள் வசனம் எங்க உங்களுக்கு முடியலை, பலவீனம், உங்களை பற்றி நான் யாரும் பேசலை, நீங்கள் அது தப்பாக நினச்சிடக்கூடாது. இது வேற எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. நம்ம ஒன்று சொன்னால் சில கழுதிகள் அது ஒன்று புரிஞ்சுக்கிட்டு நம்மளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுங்க. அது ஒரு நோய். சில ஆட்களுக்கு சில நோய் இருக்குது. சில ஆட்களுக்கு என்ன இருக்குது? சில மனநோய் இருக்கு. பாஸ்டர் எதை, எதுக்கு, எப்படி, யாருக்கு, அதெல்லாம் யோசிக்கிறது இல்லை. என்னையத்தான் சொல்லிட்டாரு. நான் சொல்லுவேன், ஆமா உனக்கு தான், சொல்லாட்டல உனக்கு தான் சொன்னேன். அது உனக்கு ஒரு மனநோய். சில ஆட்களுக்கு அந்த நோய் இருக்கு. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்பிரிட் நோய் அது. சரி, அதை போட்டோம், அதை தூர வைப்போம், அதை புள்ள கொண்டு வர வேண்டாம். நல்லா கவனிங்க. அந்த அந்த பயம் இருக்கணும். வேத வாசிக்கும் பொழுது எழும்பி நின்று பழகுங்க. அப்புறம் எதுக்கு ஆராதனை 1.5 மணி நேரம் அவ்வளோதானே, 2 நிமிஷம் நிற்க போகிறேன், என்ன ஆகிடப்போகுது எனக்கு இப்போ? அதில் ஒரு பயம் இருக்கணும். எனக்கு நேரம் உட்காந்துருக்க கூடாது, எழும்பி நின்று பைபிளை வாசிக்கணும். கர்த்தர் பார்க்குறாரு. என்ன நாங்களாம் பலனோட அங்கே நின்றுக்கிட்டு இருக்கோம் நினைக்கிங்க? வயசான ஆள்கிட்ட இருக்கிற சில சாக்ரிஃபை கூட சில இன்னைக்குள்ள தலைமுறைகள்கிட்ட இல்லை. நெடு முழங்கால நிற்கிறாங்க, எழும்பி நிற்கிறாங்க, என்ன செய்யணுமோ கீழ்ப்படுகிறாங்க. ஆனால் சில இளம் தலைமுறைகளுக்கு அந்த பயம் இல்லை. நீ நாங்கள் எழும்பி நின்று பைபிள் வாசிப்போம் அப்படின்னு சொல்லும் பொழுது, வேத நீதிமொழிகள் வாசிக்கும் போது, விருப்பம் வாசிக்கும் போது சரி, பிரசங்க நேரத்தில் சொல்லி, நீங்கள் என்னைய கனவீனம் பண்ணல, நீ கர்த்தரை கனவீனம் பண்ற. நீ தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்க. என்னைய கனவீனம் பண்ணல, என்னைய கனவீனம் பண்ணல. இந்த வேதத்தை கொடுத்த பரிசுத்தவான்கள் எவ்வளவு ரத்தம் சிந்தி இதை கொடுத்திருக்கிறாங்க தெரியுமா? எத்தனை பரிசுத்தவான்கள் உயிர் போகிற நேரத்தில் கூட இதை முழங்கால நின்று வாசித்துட்டு அவங்க பூமியின் ஓட்டத்தை முடிச்சிருக்காங்க தெரியுமா? அவங்க எங்க சோம்பேறித்தனை முடிச்ச சில ஆட்கள் இன்னைக்கு அவங்க எங்க காணிக்கை செலுத்தும் போது எழும்பி நாம் போய் செலுத்தணும். வேற எவன்கிட்டையும் கொடுத்து விட்டா உன் காணிக்கை தூக்கிட்டு நீ ஓடிடு. காணிக்கை செலுத்துறதா நான் யாரை இது வரைக்கும் பார்க்கல, வருது சொல்றேன் கவனிங்க. நான் போய் கர்த்தருக்கு செலுத்துகிறேங்கிற இருதயத்தில் இந்த காலையில் கேட்ட மாதிரி அதை நான் செலுத்தணும். இப்படி உக்காந்துக்கிட்டு அக்கனா போட்டு உக்காந்துக்கிட்டு இந்த அதில் போட்டுரு, நான் பிச்சையா போடுறேன். பிச்சைக்காரன் அப்படி கொடுப்போம். உணர்வு வேண்டாம். நீ அப்ப இங்க எதுக்கு வர? அப்படியால் வரவே கூடாது சபைக்கு. சபைக்கு வரவே கூடாது. நீ வராம இருக்கிறது கர்த்தருக்கு நல்லது, சபைக்கு நல்லது, எனக்கு நல்லது. நீ கனவீனம் என்றது கர்த்தரை பயத்தோடு நடுக்கத்தோடு நாம் போய் செலுத்தணும். அதை கவனிங்க. எனக்கு பதில் ஒருத்தன் கை வைத்து ஆராதிக்க முடியுமா?
எனக்கு பதில் ஒருத்தர் முழங்கால் போட்டு நான் ஜெபிக்க வேண்டிய ஜெபத்தை இப்போ ஜெபனத்தை நீ முழங்கால் போட்டு ஜெபம் சொல்ல முடியுமா? ஒன்று தெரியுமா உங்களுக்கு? காணிக்க இருக்குல்ல, காணிக்க, அதுவும் கர்த்தரை ஆராதிக்கிற ஒன்று. உன் விளைவில் முதற் பலனாலும் கர்த்தரை வொர்ஷிப், ஆங்கிலத்தில் வொர்ஷிப் பண்ணு இருக்கு, வொர்ஷிப் பண்ணு இருக்கு. அது ஆராதனைக்கு சமம். காணிக்கை செலுத்த கவனிங்க. நம்ம கண்ணை மூடி ஜெபிக்கிறது, அப்புறம் ஆராதிக்கிறது, வேத வாசிக்கிறது, எப்படி அது ஆராதனையோ அதே மாதிரி நான் காணிக்க கொண்டு போய் போடுறதும் அதுவும் கர்த்தரை ஆராதிக்கிற ஒன்று. எச்சரிக்கையா இருங்க, கவனமா இருங்க, சீரியஸா இருங்க. உங்க ஆசீர்வாதத்துக்காக தான் நான் பேசுறேன். சில கடிந்து கொள்ளுதல் தான் உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்துக்கான வழியை உண்டு பண்ணும். அப்பத்தான் நான் அதை சரி பண்ண முடியும், அப்பத்தான் அதற்குரிய ஆசீர்வாதத்தை நான் பெற முடியும். காலையில உள்ள உங்க ஆசீர்வாதத்துக்காக கத்துற நானு சில காரியங்களை சீல் பிதுக்கி அந்த காரியத்துல ட்ரீட்மெண்ட் கொடுத்தா தான் நீங்க சுகமாக முடியும். பூசி 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 போனேன்னா, நோய் பிடிச்சி நீ படுத்தன்னா அதுக்கு நானும் ஒரு காரணமா மாறிடுவேன். ஏற்றுக்கொள்றவங்க மட்டும் சந்தோஷமா ஏற்றுக்கொள்றவங்க மட்டும். அல்லேலூயா. ஆதியாகமம் 4:3-4, ஆதியாகமம் 4:3 முதல் 4 வரை. சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். ஆண்டவர் அங்கீகரிக்கிறத வச்சு இப்ப யாரு உண்மையா ஆராதிச்சா யாரு கடமைக்காக ஆராய்ச்சான்னு தெரியுது. இங்க கர்த்தர் நமக்கு என்ன சொல்ல விரும்புறாருன்னா, கடமைக்காக ஆராதிக்க கூடாது. அதுவும் ஒரு வேலை. நிறைய பேர் என்ன தெரியுமா, காலையில் எழும்பி வீடை வளைச்சி பாத்திரம் விளக்கி பால் காய்ச்சி சமையல் பண்ற மாதிரி ஆராதனையும் அதுல ஒரு வேலையா வச்சிருக்கிறாங்க. ஆராதனை செஞ்சுட்டா மலை ஏறி இறங்கிட்டேன், அரை மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டா மலை ஏறி இறங்கிட்டேன், ஒரு பெரிய திருப்தி. கடமைக்காக ஆராதிக்க கூடாது, கடமைக்காக ஆராதிக்க கூடாது. சரியா? அடுத்து வேகமா போவோம். அடுத்து இப்போ ஏற்கனவே வாசித்த அந்த ரோமர் 12:2 தான், வாசிக்க வேண்டாம். ஒத்த வேஷம் தரித்து ஆராதிக்க கூடாது, ஒத்த வேஷம் தரித்து ஆராதிக்க கூடாது. அடுத்து வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் ஆராதிக்க கூடாது. 1 சாமுவேல் 15:22 வாசிங்க. 1 சாமுவேல் 15:22. வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் ஆராதிக்க கூடாது. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினைத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஏப்பா நீ நல்லா காணிக்கலாம் கொடுக்கறதெல்லாம் நீ கில்லாடி, நல்லா நீ பழி செலுத்துற, தகன பலி செலுத்த, எல்லாமே செலுத்துற, ஆனா உன்கிட்ட என்ன இல்லை? கீழ்ப்படிதல் இல்லை. கவனிங்க, 5 கோடி நான் காணிக்க கொடுக்கறத அதை விட கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிறேன், அதுதான் உத்தமம்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவருடைய பார்வையில மணி இஸ் நத்திங். பட் அவரை கனப்படுத்துறதுக்காக நான் காணிக்க கொடுக்கிறேன், கர்த்தரை ஆசீர்வதிச்சதுக்காக நான் காணிக்க கொடுக்கிறேன், தேவன் எனக்கு உழைக்க பலனும் ஜீவனையும் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துவதற்காக கொடுக்கிறேன். அது நிமித்தம் அதற்குரிய ஆசீர்வாதம் நிச்சயமா உண்டு எனக்கு. கர்த்தருக்கு வலியுறுத்துற காரியம் என்னன்னா, அது மட்டுமல்ல, அதை விட எனக்கு எது என் பார்வையில் முக்கியம்னா, கவனிங்க, சில கவனிங்க, அந்த பலி செலுத்திட்டு கீழ்ப்படிந்த விஷயத்துல முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. அதற்கு கர்த்தர் எச்சரிக்கிறாரு. எப்பா பலி செலுத்த சொன்னது கர்த்தர் தான். சரியா? இப்ப ஆண்டவர் இங்க சொல்ற அர்த்தம் என்னன்னா, சில ஆட்கள் பலியை செலுத்திட்டு, அதாவது ஒருத்தன் வந்தானா ஆண்டவர்கிட்ட, ஒரு ஊழியக்காரத்தை வந்து ஜெபம் பண்ணானா, ஜெபம் பண்ணிட்டு அவன் என்ன பண்ணானா, ஒரு மூட்டையை கொண்டு வந்து இறக்கி வச்சானா, இறக்கி வச்சுட்டு பாசி ஜெபம் பண்ணுங்க நானா. என்னப்பா மூட்டை நானா? உருளைக்கிழங்கு மூட்டை நானா. என்னப்பா நேற்று உள்ள பாஸ்ட்டா 2 காரியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. நேற்று திருட போனேன், அதில் உள்ள தசவம் பாகம் இந்த மூட்டை, இன்னைக்கு திருட போறேன், அந்த மூட்டையை நாளை கொண்டு வருவேன், ஜெபம் பண்ணுங்க நானா. இப்ப அவன் பலி செலுத்துறான், அவனுக்கு என்ன இல்லை? வசனத்தை கீழ்ப்படிதல் இல்லை.
அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ பலி செலுத்திட்டு கீழ்ப்படியாம நீ இருந்தன்னா அந்த பலி எனக்கு முக்கியம் அல்ல, கீழ்ப்படிதல் முக்கியம். வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் ஆராதிக்க கூடாது. சரி, இந்த ஆண்டவர் இன்னொரு வார்த்தையும் சொல்லியிருக்கிறாரு. சங்கீதம் 50:14-23 சொல்லியிருக்காரு. சங்கீதம் 50:14-23. எல்லாத்தையுமே சொல்லணும்ல, எல்லாத்தையுமே சொல்லணும். அதான் நல்ல உபதேசம். நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி. பலி செலுத்தாமல் ஆராதிக்க கூடாது. இங்க அது வருது. பலியில நிறைய பலி உண்டு, ஸ்தோத்திர பலி உண்டு, அர்ப்பண பலி உண்டு, நிறைய பலி உண்டு. பலி செலுத்தாமல் ஆராதிக்க கூடாது. அடுத்து உபாகமம் 16:17. உபாகமம் 16:17. ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் வெறுங்கையோட வராமல் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அருளின ஆசீர்வாதத்திற்கு தக்கதாக. நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு. இப்ப எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. உன், அதுல இருந்து வாசிங்க. உன் காணிக்கையை பத்தி நான் பேச வரல, ஆராதனை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். அதுல ஒரு பகுதி ஆண்டவரின் கட்டளை கொடுத்திருக்கிறாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? உனக்கு அருளிய ஆசீர்வாதத்துக்கு தக்கதாக அவனவன் தன் தன் தகுதிக்கு ஏற்றபடி. அதாவது ஒருத்தர் செலுத்துற விதமாகவே நானும் செலுத்தணுங்கிற அவசியம் இல்லை. அவருக்கு அது தகுதி, எனக்கு என்ன தகுதி, அது செலுத்தணும். அப்ப அங்க ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு நீ வரும் பொழுது கைவீசம்மா கைவீசு, அந்த மாதிரி வெறுங்கையோடு ஆராதிக்க கூடாது. ஆண்டவர் எப்படி ஆராதிக்க கூடாது? வெறுங்கையோடு ஆராதிக்க கூடாது. நீ வரும் பொழுது, அந்த காலத்துல பரிசுத்தவான்கள் சாட்சியம் பார்த்துருக்க, நானும் செஞ்சிருக்கிறேன். முதல் நாள் இரவு, சனிக்கிழமை ஆயத்த நாள்னு சொல்லுவாங்க. கவனிங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நாள், சனிக்கிழமை என்ன சொல்லுவாங்க? ஆயத்த நாள். என்ன தெரியுமா என்ன செய்வாங்க தெரியுமா? நான் பார்த்துருக்கிறேன் நிறைய பரிசுத்தவான்கள் வீடுகளில், நிறைய சில தேவ பிள்ளைகள் வீட்டில் செய்வாங்க. என்ன தெரியுமா? முதல் நாளே காலையில் நான் கிளம்பி போகிறதுக்கு உண்டான எல்லா ஆயத்தமும், நான் அணிகிற அந்த உடைய அன்னைக்கு அயன் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. பைபிளை அப்படி எடுத்து வச்சிருப்பாங்க. அந்த பைபிள் பக்கத்தில் செலுத்த வேண்டிய காணிக்கையை எடுத்து வச்சிருப்பாங்க. தன் பிள்ளைகளுக்கு உரிய உடைகளை எடுத்து வச்சிருப்பாங்க. அவங்க பைபிளை எடுத்து வச்சிருப்பாங்க. பிள்ளைகளுக்கும் கொடுக்க வேண்டிய காணிக்கையை கையில் எடுத்து வச்சு ஆராதிக்கும் பொழுது ஆராதிக்கிறானான்னு பார்ப்பாங்க. பைபிள் வாசிக்கும் போது பைபிள் வாசிக்கிறான்னு பார்ப்பாங்க. காணிக்கை போடும் பொழுது இந்த பைய கொடுத்த காணிக்கையை சர்ச்சில் போய் போடுறானா இல்ல சீட்டிங் பண்ணிட்டு அவன் கடையில கொண்டு போய் போறான், இதையும் பார்ப்பாங்க. பார்த்துட்டு வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. அவன் கண்ணை மூடல ஒரு கொட்டு விழும், அவன் பாட்டு பாடல ஒரு கொட்டு விழும். எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு புரிஞ்சிருக்குது கர்த்தருக்கு பயப்படுற பயம் என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிஞ்சிருக்குது. இங்க பாருங்க, உங்க பிள்ளைகளை நல்லா படிக்க வைங்க, தப்பு இல்லை, சந்தோஷம், கண்டிப்பா செய்யுங்க. அதோடு கூட நான் இப்ப சொல்லி கொடுத்தேன் பாருங்க, இந்த காரியத்தை உங்க பிள்ளைகளுக்கு போதிச்சாலே போதும். உலகத்தில் அவன் எங்க போனாலும் அவன் நிற்பான், எங்க போனாலும் அவன் வாழ்ந்திருப்பான், எதிர்காலத்தில் அவன் உயர்த்தப்படுவான். தேவ பயம் அவன் இருதயத்தில் இருந்தா போதும். கர்த்தரை கனப்படுத்த உங்க பிள்ளைகள் சொல்லி கொடுங்க. நீங்க வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். உன் சந்ததிக்கு ஐஸ்வர்யத்தை சேர்த்து வைக்கிறையே இல்லையோ, கர்த்தரை எப்படி கனப்படுத்தணுங்கிறத உங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து மறக்காம சொல்லி கொடுத்துருங்க. அப்படி தியாகம் பண்ணி சொல்லி கொடுக்குறீங்களே, உங்களுக்கு அப்படிப்பட்ட பெற்றோர்களுக்கு நான் சொல்றேன், உங்க பிள்ளைகள் கரத்தில் கொடுக்கறதுக்கான ஐஸ்வர்யம் கையில் இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல, தேவ பயத்தை நீங்க சொல்லி கொடுப்பது நிமித்தம், தேவனுக்கு கனப்படுத்துறது சொல்லி கொடுக்கற நிமித்தம், அந்த பிள்ளைங்க எதிர்காலத்தில் எழும்பி நிற்கிறது மட்டுமல்ல, உன் இருதயம் சந்தோஷப்படுற மாதிரி அந்த பிள்ளைங்க எதிர்காலம் இருக்கும். ஹல்லேலூயா. வெறுங்கையோடு நான் என்ன செய்யக்கூடாது? தேவ சமூகத்துக்கு வரக்கூடாது. என்னால முடிஞ்சதை, அது வேதத்தின் ஒரு கட்டளை, என்னால முடிஞ்சதை அவர் சன்னிதானத்தில் நான் செலுத்தணும்னு இருக்குது. அதுக்குள்ள பட்டியல போக வேண்டாம், சரியா? இப்போ எக்ஸோடஸ்ல 12:8 வாசிங்க. யாத்திராம 12:8 வாசிங்க. 12:8. அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லாத அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவர்கள். அதுல எப்படி புசிக்கணுமா? புளிப்பில்லாத
அப்பத்தோடும். சொல்லுங்க, புளிப்பில்லாத அப்பத்தோடும். இயேசு லூக்கா 12:1 சொல்லியிருக்காரு. லூக்கா 12:1 இயேசு என்ன சொல்லியிருக்காரு பாருங்க. இதே அங்க சொல்லுவார் 12:1. அத்தருளத்திலே அநேகமாயிரம் ஜனங்கள் ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்கதாக நீங்கள் மாயமாகிய பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். புளித்த மாவோடு நான் ஆராதிக்க கூடாது. கை உயர்த்தி விடாமன்னு சொல்லுங்க. புளித்த மாவுனா என்ன பாஸ்டர்? பவுல் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லுவார். புளித்த மாவுனா என்ன பாஸ்டர்? 1 Corinthians 5:8. புளித்த மாவுனா என்ன? புளித்த மாவுனா பாஸ்டர் நேற்று ஆட்டி வச்சேன், நீங்கள் நல்லா புளிச்சிருச்சு பாஸ்டர் அப்படின்னு ஆராதிக்க கூடாதா? ஹலோ, என் வீட்டில் மாவு புளிச்சு போச்சு அப்படின்னா சபைக்கு வந்து ஆராதிக்க கூடாதா? அந்த மாவை சொல்லலை, நீங்க வீட்டுல ஆட்டி வச்ச மாவை சொல்லல. என்ன சொல்றாரு பாருங்க பவுல் 1 Corinthians 5:8. ஆதலால் பழைய புளித்த மாவோட அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல. அப்ப புளித்த மாவுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு? துர்க்குணம். சொல்லுங்க, என்ன புளித்த மாவுனா என்ன? துர்க்குணம் பொல்லாப்பு. உள்ளத்துல துர்க்குணம், சிந்தனையில பொல்லாப்பு. இதோடு ஆராதிக்க கூடாது. அந்த ஆராதனையை தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டாரு. ஒன்று விளக்க ஆசை, அதுக்கு சமயம் வரும். இந்த டாபிக் எப்பயாவது உள்ளே வரும், அப்போ நம்ம உள்ளே போகலாம், டீட்டெயிலாக போகலாம். கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். மத்தேயு 5:23-24. மத்தேயு 5:23-24. ஆகையால் நீ பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில், அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோடே ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. ஆண்டவர் இங்க என்ன சொல்றாரு பாருங்க. பகையோடு நான் கர்த்தரை ஆராதிக்க கூடாது. பகையின் இருதயம், பகையின் சிந்தை, பகையோடு ஆராதிக்க கூடாது. இந்த குவாலிஃபிகேஷனை வச்சு பார்த்தா இங்க பாதிக்கு மேல அன்ஃபிட். பகையோடு ஆராதிக்க கூடாது. தாயே, தகப்பனே, சகோதரா, சகோதரி, எப்படி ஆராதிக்க கூடாது? உள்ளுக்குள்ள பகை, ஆனா வெளியில மட்டும் அல்லேலூயா. நீ யாரை ஆராதிக்க? யாரை ஆராதிக்கன்னு கேட்கிறேன். பகையாய் நின்ற சுவரை சிலுவையினால் தகர்த்தவரை ஆராதிக்கிற நீ உன் இருதயத்தில் இருக்கிற பகையை வேறறுத்து நீ ஆராதிக்க வேண்டும். புருஷனோடு பகை, மனைவியோடு பகை, பிள்ளையோடு பகை, பக்கத்தில் இருக்கிற விசுவாசியோடு பகை. எப்படி ஆராதிக்க முடியுதுன்னு கேட்கிறேன். அப்படியே வாதிக்க வேண்டாமா இருதயம்? இங்கிட்டு பார்த்துட்டு இங்கிட்டு ஒரு வெட்டு, இங்கிட்டு ஒரு வெட்டு, ஆனா இங்க மட்டும் அப்படி கை மேல போகுது. அது எப்படி முடியுது? பகையோடு ஆராதித்தா உன்னுடைய ஆராதனை கேளுங்க, மேல நடந்து பாருங்க, இந்த காங்கிரீட்டுக்கு மேல போகாது. யார் யாரோட பகையா இருக்கிறீங்களோ இன்னைக்கு நைட்டு போய் சோத்துல கை வைக்கிறதுக்கு முன்னால அவங்க கிட்ட நீங்க ஒப்புரவாங்க. உங்க புருஷனா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, பிள்ளையா இருந்தாலும் சரி, சபைக்குள்ள ஆளும் சரி, பகையோடு ஆராதிக்க கூடாது. ஏன் அப்படின்னா கவனிங்க, ஏன் அப்படின்னா ஒருவேளை இயேசு இன்னைக்கு நைட்டு வர்றாருன்னா என்ன சொல்லுவார் தெரியுமா? கவனிங்க, நல்லா கவனிங்க. நான் ஏன் சொல்றேன்னா, நீ பகையோடு இருந்து காணிக்கையவே செலுத்த வேண்டாம்னு சொன்னவர் அங்க கூட்டு போவாரா? காணிக்கையவே வேண்டான்னு சொன்னவர் அங்க கூட்டு போவாரான்னு கேட்க. ஒன்னு அங்க கூட்டு போனா கலவரமா தான் இருக்கும் போற. அங்கே நீ சரி பண்ணு, அடுத்து எப்ப ஆண்டவரே ரத்த சச்சியா மறிச்சு வா. பகைய வேற இருங்க. பகையோடு ஆராதிப்பதை தேவன் அருவருக்கிறாரு. யாரோடு அவ கூட பேச மாட்டேன், இவ கூட பேச மாட்டேன், அவ வீட்டில் மிதிக்க மாட்டேன், இவ வீட்டில் மிதிக்க மாட்டேன். இந்த பகை ஆண்டவர் இன்னைக்கு தகர்ப்பாராக. கடைசி ஒன்னே ஒன்று 2 நாளாகுமோ 26 2 நாளாகுமோ 26 16 இருந்து 19 வரைக்கும் வாசி. அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடு உண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தர்
கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூபபீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். ஆசாரியனாகிய அசரியாவும் அவனோட கூட கர்த்தரின் ஆசாரியரான பராக்கிரமசாலிகளாகிய 80 பேரும் அவன் பிறகே உட்பிரவேசித்து ராஜாவாகிய உசியாவோடு எதிர்த்து நின்று, உசியாவே, கர்த்தருக்கு தூபம் காட்டுகிறது உமக்கு அடுத்ததல்ல, தூபம் காட்டுகிறது பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோனின் குமாரராகிய ஆசாரியருக்கே அடுக்கும். பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே போ, மீறுதல் செய்தீர். இது தேவனாகிய கர்த்தராலே உமக்கு மேன்மையாக லபியாது என்றார்கள். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். துணிகரத்தோடு நம்ம ஆராதிக்க கூடாது. முழு சபையும் சேர்ந்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி ஆராதிக்க கூடாது? ஒரு வார்த்தை சொல்றேன், நம்ம நல்லா எளிமைப்போம், நல்லா கவனிங்க. பதவியும் அபிஷேகமும் ஒன்று கிடையாது. மறுபடியும் சொல்றேன், பதவியும் அபிஷேகமும் ஒன்று கிடையாது. நான் தேசத்தில் உயர்ந்த பதவியில் இருக்கலாம், நல்ல பொறுப்பில் இருக்கலாம், நல்ல வருமானத்துக்குரியவளாக இருக்கலாம், நல்ல ஐஸ்வர்யவனாக இருக்கலாம். ஆனால் அபிஷேகத்துக்கு நிகரல்ல, அபிஷேகத்துக்கு நிகரல்ல. பதவியை வைத்துக்கொண்டு, ஐஸ்வர்யத்தை வைத்துக்கொண்டு, என் உலக மேன்மையை வைத்துக்கொண்டு அந்த காரியம் தேவ சமூகத்தில் என் இருதயத்தை துணிகரம் கொள்ள வைக்கக்கூடாது. இவன் ராஜா என்பதனால இது ஆசாரியன் நிற்க வேண்டிய இடம், இது ஆசாரியன் செய்ய வேண்டிய ஊழியம். நான் ராஜா அப்படின்னு அவன் துணிஞ்சு வந்தான். என்ன கேட்க யாரும் இல்லை, என்ன எதிர்க்க யாரும் இல்லை அப்படின்னு துணிஞ்சு வழிபடத்தில் ஏறுனா அவன் நிலைமை என்னவாச்சுன்னு நீங்க போய் வாசித்து பாருங்க. ரொம்ப மோசமாகி போச்சு. கவனிங்க, இருதயத்தில் துணிகரம் இருக்கக்கூடாது. என்னுடைய உலக மேன்மையை வச்சு அபிஷேகம் பண்ணப்பட்ட காரியத்தோடு, அபிஷேகத்துக்குரிய காரியத்தோடு, கர்த்தருக்குரிய காரியத்தோடு நாம் போட்டி போடக்கூடாது. அந்த பயத்தை ஆண்டவர் சபைக்கு தருவாராக. யாருனாலும் ஏறிடலாம், யாருனாலும் பாடிடலாம், யாருனாலும் பிரசங்கம் பண்ணிடலாம், யாருனாலும் செஞ்சிடலாம். அந்த இருதயம் எனக்கு வரவே கூடாது, அந்த துணிகரை நமக்கு வரவே கூடாது. என்னை விட்டா நான் இன்னும் சூப்பரா பாடியிருப்பேன், இன்னும் சூப்பரா பிரசங்கம் பண்ணியிருப்பேன். இந்த இருதயம் வரவே கூடாது. நீ திறமையில நீ செய்கிற பெரிய பெரிய சாதனைகளை விட அபிஷேகம் பெற்றவன் சாதாரணமா 2 வார்த்தை சொன்னா போதும், வந்த அத்தனை பேர் அவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. எல்லாம் முழங்கால் படிடுவோம். ஆண்டவர் இந்த காரியங்களை எல்லாம் சபைக்குள்ள கொண்டு வரணும். ஆண்டவர் இந்த காரியங்கள் எல்லாம் சபைக்குள்ள ஆண்டவர் செய்யணும், நிறைவேற்றணும். எது இருக்கணுமோ அதை 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 சபைக்குள்ள ஆண்டவர் கொண்டு வரணும். எது இருக்கக்கூடாதோ அதை கர்த்தர் வெளியேற்றணும். இந்த 2 சம்பவமும் இப்போ நடக்கணும். ஒரு 5 நிமிஷம் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ண போகிறோம். ஒரு 5 நிமிஷம் எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ண போகிறோம். முதல்ல என்னையை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, என்னையை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. சொல்லுங்க எல்லாம், என்னையை ஒப்பு கொடுக்குறேன். இந்த காரியங்கள் எல்லாம் என்னை சரி பண்ண என்னை ஒப்பு கொடுக்குறேன். என்னென்ன கேட்டீங்களோ எல்லாம் ஞாபகம் இருக்காது, ஞாபகம் இருக்கிறத உங்களோடு கர்த்தர் டீல் பண்ணதை நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. உங்களோடு ஆண்டவர் பேசினதை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. தேங்க்யூ அப்பா. ராகா தானாமா யாத்து ஏபோ தானா கா ஷக்கா தானாமா. கர்த்தர் சபையில் இந்த சுத்திகரிப்பை கொடுப்பாராக. சபையில் ஆராதனை மாறணுங்க, சபையில் ஆராதனை மாறணும், நம்மளுடைய ஆராதனை டைப் மாறணும். பீப்புள், ஜனங்களுக்குள்ள இந்த சுபாவம் உருவாகணும். எல்லாம் சீரியஸாக ஜெபம் பண்ணுங்க. கண்களை மூடி, சின்ன பிள்ளைங்க எல்லாம் கண்ணை மூடி இருக்கணும், வாலிப பிள்ளைங்க எல்லாரும் கண்ணை மூடணும். கண்ணை மூடி சீரியஸாக ஜெபம் பண்ணுங்க. எங்களுடைய காரியங்கள் எல்லாம் மாறணும். நீங்கள் இப்போ எங்களை என்னென்ன சொன்னீங்களோ அதெல்லாம் மாறணும் ஆண்டவரே. இந்த காரியங்கள் எல்லாம் எங்கள் வாழ்க்கையில் நடைமுறைக்கு வரணும் ஆண்டவரே. கேளுங்க, வாய் திறந்து கேளுங்க. ஒரு 2-3 நிமிஷம் எடுத்து நம்ம கேட்டுட்டு அப்படியே போயிடக்கூடாதுல்ல, அதுக்கு ஒப்பு கொடுக்கணும்ல. என்ன ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, என் சபையை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. எப்படியாவது இந்த மாற்றம் வரணும் ஆண்டவரே, எப்படியாவது இந்த மாற்றம் வரணும் ஆண்டவரே. இப்போ நீங்கள் எங்களுக்கு சொன்ன இந்த வசனத்தின்படி எங்கள் ஆராதனை வந்துருச்சுன்னா மகிமையை நாங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருவோம். இந்த வசனத்தின்படி எங்கள் ஆராதனை மாறிடுச்சுன்னா நாங்கள் மகிமைக்கு மேலே மகிமையை நாங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருவோம். பிரசனத்துக்கு மேலே பிரசனத்துக்குள்ளே போக ஆரம்பிச்சிருவோம். கிருபையின் மேல் கிருபையை பார்க்க ஆரம்பிச்சிருவோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஆண்டவரே உமக்கு எல்லாருமே பயன்பட ஆரம்பிச்சிருவாங்க. கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்கப்பா. ரதனமா ஷகதனமா ஏபோ காத்தனமா லாதா. கர்த்தர் சபைக்கு கிருபை தரணும், ஒரு தேவ பயம் வரணும்.
முழு சபைக்குள்ள தேவ பயம் வரணும். சீரியஸா ஜெபம் பண்ணுங்க, சீரியஸா ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஆண்டவரே, கர்த்தர் சொன்ன காரியங்கள் அனைத்தும் சபையில் நிறைவேறத்தக்கதாக எல்லாருடைய இருதயத்தையும் கர்த்தர் ஒருமனப்படுத்துவாராக. எல்லாருடைய இருதயத்தையும் கர்த்தர் ஒருமனப்படுத்துவாராக. இந்த பரிசுத்த அக்கினி சபைக்குள் உண்டாகட்டும். இது மட்டும் வந்துருச்சுன்னு வைங்களேன், சபை அடுத்த கட்டத்துக்கு போயிடும், ஆராதனை அடுத்த கட்டத்துக்கு போயிடும், ஊழியம் அடுத்த கட்டத்துக்கு போயிடும். ஜனங்களுக்கு முகமுகமாய் கர்த்தரை தரிசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த அனுபவம் வந்துருச்சுன்னு வைங்களேன், வந்துருச்சுன்னு வைங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நன்றி அப்பா. இந்த அனுபவம் வந்துருச்சுன்னா எங்க ஊழியம் வளர ஆரம்பிச்சிடும், எங்க குடும்பம் வளர ஆரம்பிச்சிடும், சபை வளர ஆரம்பிச்சிடும். எங்களை மன்னிங்க, இத்தனை வருஷமா நாங்க செய்த தவறுகளை மன்னிங்க, தெரியாம செய்தத தெரிஞ்சும் செய்தத மன்னிங்க. இனி மாற்றம் வரணும், இனி மாற்றம் வரணும், இனி மாற்றம் உண்டாக வேண்டும். வசனத்தின்படியான மறுரூபம் உண்டாக வேண்டும். புத்தியுள்ள ஆராதனை சபையில உண்டாக வேண்டும். இந்த வார்த்தை பரிசுத்த ஆவியானவர் ரெண்டும் சபையில கிரியை செய்யணும். வார்த்தையும் பரிசுத்த ஆவியானவரும் சபைக்குள்ள கிரியை செய்யும் பொழுது சபை மறுரூபம் அடையும். சின்ன பிள்ளைகளுக்குள்ள, வாலிப பிள்ளைகளுக்குள்ள, பெரியோர்களுக்குள்ள இந்த மறுரூபம் உண்டாகணும். இது வந்தாத்தான் அற்புதங்களை பார்க்க முடியும். இதெல்லாம் இருந்தாத்தான் மிராக்கிள், சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள், அற்புதம், அடையாளம், எழுப்புதல் பார்க்க முடியும். எனவே இது ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் நடக்கணும் ஆண்டவர் எங்கள் சபையில. எங்க ஓட்டம் விருதா போயிடக்கூடாது, எங்க பிரசங்கம் விருதா போயிடக்கூடாது, எங்களுடைய ஊழியம் விருதா போயிடக்கூடாது. ஏதோ கடமைக்கு ஒரு ஆராதனை, ஒரு பிரசங்கம் அந்த லிஸ்ட்ல வந்துடக்கூடாது. மாற்றத்தை பார்க்கணும், அக்கினியை பார்க்கணும், எழுப்புதலை பார்க்கணும், அற்புதங்களை பார்க்கணும், அடையாளங்களை பார்க்கணும், எங்க தலைமுறையிலேயே பார்க்கணும். அதற்கு கர்த்தர் உகந்த ஆராதனை எங்க சபையில எழும்பணும். எங்களை முதல்ல ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் கிருபை தருவீராக, கிருபை தருவீராக, கிருபை தருவீராக. கிருபைத்தாக. பாரத்தோடு, பாரத்தோடு கேளுங்க ஆண்டவரே, ஆண்டவரே. யாரையும் நாங்க மனசுல வச்சு நாங்க இதை பேசல. எங்க எல்லாருக்குமே இது வேணும்னு தான் நாங்க பேசுறோம், ஜெபிக்கிறோம். எனக்கும் வேணும், சபைக்கும் வேணும்னு தான் நான் ஜெபிக்கிறேன், பிரசங்கம் பண்றேன். இது அவங்களுக்கு இவங்களுக்குன்னு அல்ல. பிரசங்கம் என்ற எனக்கும் வேணும், கேட்கிற மொத்த சபைக்கும் வேணும், வந்தவங்களுக்கும் வேணும், வர முடியாதவங்களுக்கு வேணும், முழு சபைக்கும் இந்த அனுபவம் வேணும். எனக்கும், ஊழியக்காரர் எனக்கும் இந்த அனுபவம் வேணும், சபைக்கும் இந்த அனுபவம் வேணும், எல்லாருக்குமே வேணும். கர்த்தருடைய பாதத்தை பற்றி பிடித்து கேளுங்க. யாருக்கு தெரியும், இந்த காரியத்தை கேட்டு அர்ப்பணிக்கிற இந்த நிமிஷத்திலேயே கர்த்தர் அக்கினி அனுப்ப முடியும். இந்த ராத்திரியிலேயே, எதிர்பாராத இந்த ராத்திரியிலேயே கர்த்தர் அக்கினி அனுப்ப முடியும். கர்த்தர் ஒரு எழுப்புதல் அனுப்ப முடியும். கர்த்தர் ஒரு உயிர் மீட்சி அனுப்ப முடியும். ஒரு பாரத்தோடு நாங்க கேட்கிறோம். எல்லாரும் வர முடியல, வந்திருக்கிறவங்க ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற தாய்மார்கள், தகப்பன்மார்கள், சகோதரிகள், சகோதரர்கள், சின்ன பிள்ளைங்க, தம்பி தங்கச்சி, ஊழியக்காரங்க, நாங்க எல்லாரும் வந்திருக்கிற நாங்க ஜெபிக்கிறோம். இரக்கம் செய்யுங்க ஆண்டவரே, இரக்கம் செய்யுங்க ஆண்டவரே. எதுல தவறினமோ அதுல மன்னிங்க ஆண்டவரே, மன்னிங்க ஆண்டவரே. இதெல்லாம் அனுபவமாய் மாறட்டும்பா, அனுபவமாய் மாறட்டும்பா. இது பிரசங்க குறிப்புக்காக நானும் பிரசங்கம் பண்ணல, இந்த சபை மக்களும் கேட்கலப்பா. பண்ணுன நாங்களும் சரி, கேட்ட சபையாரும் சரி, இது எங்க வாழ்க்கைக்கு வேணும்னு விரும்புறோம்ப்பா, வாழ்க்கைக்கு வேணும்னு விரும்புறோம்ப்பா, வாழ்க்கைக்கு வேணும்னு விரும்புறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி பாரப்படுத்துறாரு.
ஒரு பேருக்கு ஒரு சபையாக, கடமைக்கு ஒரு ஊழியமாக செய்வதற்கு கர்த்தர் இந்த சபையை தெரிந்து கொள்ளவில்லை. இந்த சபைக்குள் இருக்கிற உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. உன்னை வைத்து தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுவதற்கு இந்த சபையை, இந்த சபைக்குள் இருக்கிற உங்களை, எங்கேயோ இருந்தீங்க, இங்க ஊருக்கு வரணும்னு கூட உங்களுக்கு திட்டம் கிடையாது. ஆனா இந்த ஊருக்கு வந்திருக்கிறீங்க, இந்த சபையில உள்ள வந்திருக்கிறீங்க. ஆமா, நீங்களா வரல. உங்க மூலம் ஒரு தாக்கத்தை, உங்க மூலம் ஒரு அசைவை, உங்க மூலம் ஒரு மாபெரும் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்காக கர்த்தர் இந்த சபைக்குள்ள உங்களை என்னையும் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஒப்பு கொடுத்தால் அது நடக்கும், அர்ப்பணித்தால் அது நடக்கும். எங்க எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். நீங்க செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீங்க எங்களை ரொம்ப நேசிக்கிறீங்க ஆண்டவரே. அதனால தான் வசனத்தை கொண்டு எங்களை கடிந்து கொள்றீங்க. நாங்க உங்களை ரொம்ப நேசிக்கிறதுனால நீங்க கடிந்து கொள்கிற இந்த சத்தியங்களுக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை சீர்படுத்துங்க, ஸ்திரப்படுத்துங்க, பலப்படுத்துங்க, நிலை நிறுத்துங்க. மறுபடியும் எங்களை ஒப்பு கொடுக்குறோம். ஊழியர்கள் எங்களுக்கும், பிரசங்கம் என்ற எனக்கும், கேட்ட சபை மக்கள், எங்கள் சபை மக்கள் அத்தனை பேருக்கும் இந்த அனுபவங்கள் உண்டாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் விரும்புகிற பாத்திரமாக நாங்கள் மாறணும். உங்கள் கரத்தில் எங்கள் கண்ணை மூடுறதுக்கு முன்னால் உங்கள் சித்தத்தை நாங்கள் முழுவதும் நிறைவேற்றி முடிக்கத்தக்க பயன்படும் பாத்திரமாக நாங்கள் உங்கள் கரத்தில் பயன்படணும். எதுக்காக இந்த சபையை நீங்கள் கொடுத்தீங்க, இந்த சபைக்குள்ளே எதுக்காக எங்களை நீங்கள் வச்சிருக்கிறீங்களோ அது முழுவதுமாய் பூரணமாய் நிறைவேற்றப்படணும். அர்ப்பணிக்கிறோம், மகிமைப்படுங்க, தாழ்த்துகிறோம். மீதி உள்ள ஜெப நாட்களிலும் பலமாய் கிரியேச்சு. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.